வணக்கம். எங்கள் குழுவின் தலைப்பு ஆடற் கலைகள். எங்கள் குழுவின் உறுப்பினர்கள் கோ. தனிஷா, சே. திமோதி தஷ்வின், நா. தர்ஷினி ராவ், வி. ஹேமவர்ஷினி, ரு. மோகிலேஸ்வரன், சா. சக்தி, தி. துருவேஸ்வரன், மு. ஜினேஸ்வரன். தமிழர் ஆடற்கலை. தமிழர் ஆடற்கலை தமிழர் இடையே தோன்றிய மற்றும் வழக்கத்தில் உள்ள பல்வேறு நடன வடிவங்களை விரிவுபடுத்துகிறது. தமிழர் வரலாறு 5500 ஆண்டுகளுக்கு மேலான தொடர்ச்சியான கலாச்சார மரபுகளை உள்ளடக்கியது. நடன அல்லது ஆடல் மனிதனின் இயல்பான வெளிப்பாடுகளில் ஒன்று. ஆடலை கூத்து என்று நாடகத்தை கதை தழுவி வரும் கூத்து என்று கூறலாம். வணக்கம். என் பெயர் சக்தி சரவணன். நான் பரதநாட்டியத்தை பற்றி கூறப் போகின்றேன். பரதநாட்டியம் வேறு பெயர் சதிராட்டம். திரு கிருஷ்ணர் 1930ஆம் ஆண்டில் பரதநாட்டியம் என பெயரிட்டார். பரதநாட்டியம் முதல் எழுத்து ப, பாவம் என்றால் உணர்ச்சி. இரண்டாவது ரா, இராகம் இசை. தா, தாளம். இதில் இரண்டும் முக்கியமானது அடவும் ஜதியும். அடகு என்றால் உடல் அசைவும் மற்றும் கைமுத்திரை. ஜதி பல அடவுகளை உள்ளடக்கியது. உடை மற்றும் ஆபரணங்கள். உடை, ஆபரணங்கள், சலங்கை இவை பரதநாட்டியத்துக்கு பயன்படுவர். நன்றி. இடுப்பையும் தலையையும் அசைத்து குனிந்தும் நிமிர்ந்தும் கூட்டமாக ஆடுவார். வணக்கம். என் பெயர் ஹேமவர்ஷினி விஷ்ணுதேவன். கோலாட்டம். கோல்களை ஏந்தி ஆடுவர். கோல்களை தட்டும் இசைக்கேற்ப ஆடுவர். நன்றி. நாடாயோ பாடாயோ ஓடிவாராய். வணக்கம். என் பெயர் ஜெனீஸ்வரன் முனியண்டி. நான் இப்ப கூற போகிறது கரகாட்டம். கரகாட்டம் தலையில் கரகத்தை வைத்து ஆடுவர். சமநிலை பெணி ஆடுவர். 2 வகை ஆட்டம் உள்ளது. ஆட்டக்கரகம் கோவிலில் ஆடப்படும். சக்தி கரகம் பொது மக்கள் முன்னிலையில் பொது நிகழ்ச்சியில் ஆடப்படும். நன்றி. என் பெயர் தர்ஷினிரா. முருகனுக்கு ஆடும் ஆட்டம். வகை தூத்துக்குடி காவடி. தூத்துக்குடி காவடி ஒருவருடைய முதுகில் ஊசியை குற்றி அவரை ஊர்வலம் கொண்டு செல்வது. பால் காவடி. பால் காவடி சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை ஆடுவார்கள். நன்றி. பொம்மலாட்டம் பொம்மையை வைத்து ஆடும் நாடகம். நூல்களில் கட்டி அல்லது கையில் பொம்மையை வைத்து கதை சொல்வார்.
வணக்கம். என் பெயர் திமுதி தஸ்வின். தலைப்பு புலியாட்டம். புலியாட்டம் ஆண்கள் ஆடுவார்கள். புலியாட்டம் வண்ணங்கள் பூசுவாங்க. மொங்க முடி, நெகம், வால், காது, பல் போற்றுக்கொண்டு புலி போன்ற ஆடுவார்கள். நவராத்திரி போல கோயில் திருவிழா ஆடுவார்கள். வணக்கம். ஒயிலாட்டம் ஒரே நிற துணியை தலையில் கட்டிக்கொண்டு கையில் ஒரே நிறத்திலான துண்டு ஒன்றை வைத்து இசையேற்ற வீசி ஆடுவார்கள். இது ஒரு குழு நடனம். அழகு, அலங்காரம், சாயல், ஒயிலாரம் என பல பொருள் தாங்கி நிற்கும் ஒயில் என வார்த்தையே இவ்வாட்டத்தின் பொருளாகியுள்ளது. 10 to 12 பேர் எதிர் திசையிலே அல்லது நேர் திசையிலோ நின்று கொண்டு ஆடுவார்கள். நன்றி. பறையாட்டம். இதுதான் பறை. பறை எனப்படும் தாள வாத்தியம் வாசிக்கும் போது ஆடப்படும். பறை ஒரு தோளில் செங்குத்தாக்க நடை என்று அழைக்கப்படும். துணிப்பட்டையால் தொங்கவிடப்பட்டு மற்றொரு கைக்கும் கலைஞரின் உடலுக்கும் இடையிலே பிடிக்கப்படுகிறது. 2 மரக் குச்சிகள் அடிப்பதற்கு பயன்படுத்துகின்றன. ஒன்று நீளமானது, இன்னொன்று இது சுண்டு குச்சி என்று மற்றொன்று குறுகிய தடிமனான குச்சி நடனமாடும் போது வித்தியாசமான ஒலிகள் உருவாக்கப்படுகின்றது. நன்றி. மயிலாட்டும் மயில் போ ஆடுவார்கள். வணக்கம். பொய்க்கால் குதிரை ஆட்டம். குதிரை கூடு அணிந்து அதன் மேல் சவாரி செய்வது போல் பாங்கு செய்து ஆடுவர். ஆணும் பெண்ணும் ஆடுவது உண்டு. இது புரவியாட்டம், புரவி நாட்டியம், பொய் குதிரை ஆட்டம் என வேறு பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது.